ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காலிஃப்ளவர் ஃப்ரை. இது வந்து நம்ம ஃப்ரையும் பண்ணலாம், இல்லை அப்படின்னா நம்ம வந்து பச்சை மாதிரியும் போட்டு எடுக்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன தேவை அப்படின்னா கடலை மாவு 1 கப் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு, மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கலக்கி எடுத்துக்கிறணும். அதுக்கு முன்னாடி காலிஃப்ளவர் வந்து நான் சுடுதண்ணியில் மஞ்சள் உப்பு போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து நல்லா மாவை வந்து பிசைஞ்சிடணும். பச்சை மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டு நம்ம அந்த சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்க காலிஃப்ளவரை எடுத்து இதில் போட்டுறணும். நல்லா போட்டு நல்லா எல்லா பக்கட்டும் நல்லா வந்து அதை வந்து பிசைஞ்சு விடணும். சரிங்களா? அதை பிசைஞ்சு ஒவ்வொன்றையும் அழகாக எப்படி வாழைக்காய் வந்து பச்சை மாவுக்கு ரெடி பண்ணி உள்ளே பிரட்டி எடுப்போமோ, எடுத்து எண்ணெயில் போடுவோமோ, அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து எடுக்கணும். அதை நல்லா பெரட்டி அந்த மாதிரி எடுத்து போடணும். இப்போ பாருங்கள், நல்லா பெரட்டிகிட்ருக்கேன். எடுத்து போடையில் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இந்த அளவுக்கு நல்லா எல்லாம் வந்து பச்சை மாவில் ஃபுல்லாக முங்குறது மாதிரி முங்க வச்சுக்கிறணும். இப்போ எடுக்கையில் இந்த மாதிரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிக்கன் 65 மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு. ஏற்கனவே எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்க்குறதுக்கு நான் ஒரு ட்ராப் மட்டும் கடலை மாவு விட்டுருந்தேன், காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒவ்வொன்றா எடுத்து நான் எண்ணெயில் போட்டுக்கிறேன். அடுப்பை நல்லா ஃபுல்லாகவே வச்சு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து ஒவ்வொன்றா எடுத்து போட்டோம் அப்படின்னா நல்லா ஃப்ரை ஆகிரும். அதுக்கப்புறம் எடுத்து இதே மாதிரி கருவேப்பிலை, எண்ணெய் இருக்கும் உங்ககிட்ட கருவேப்பிலை இல்லை வந்து மல்லி இலை போட்டு சேவ் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து எண்ணெயில் கருவேப்பிலையை போட்டு எடுத்து அதில் போட்டால் நல்லாயிருக்கும், ஆனால் அது ஹெல்த்தி கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். இதே பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது. சாப்பிட்டு பாருங்கள், இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். டாட்டா.